கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோட தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம் ஏழைகளுக்கு இரக்கம் பாராட்டுகிற ஜனங்களா இருக்கிறோமா? ஏழைக்கு இறங்குகிறோமா? ஏழைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் உதவி செய்கிறோமா? அவர்களுக்கு நன்மை செய்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே ஏழைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் உதவி செய்யும் போது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். பிரியமானவர்களே, நம் ஏழைகளுக்கு உதவி செய்கிறது ஒரு நாளும் வீண் போகாது. அதை கர்த்தர் நமக்கு திரும்ப கொடுப்பார் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நாம் செய்கிற நன்மைகள், தான தர்மங்கள் எல்லாம் தேவ சமூகத்திலே இருக்கும். கர்த்தர் நமக்கு திரும்ப கொடுக்கிறவராய் இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறவர். நாம் ஏழைகளுக்கு உதவி செய்யும் போது, இரக்கம் பாராட்டும் போது, நன்மைகள் செய்யும் போது, திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் போது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வேதத்துல நாம் பார்க்கிறோம், நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான், தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, தரித்திரர்களுக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஏழைகளுக்கு நாம் கொடுக்கும் பொழுது, ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்யும் போது நம்முடைய குடும்பங்களிலே எந்த குறைவுகளும் வராது. நம் கொடுத்ததினாலே குறைவுபட்டு போக மாட்டோம். நம் நன்மை செய்யும் போது, ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்யும் போது நம்முடைய குடும்பத்திலே எந்த குறைவுகளும் வராதபடிக்கு கர்த்தர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தன் கண்களை ஏழைக்கு விளக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, ஏழை எளிய ஜனங்கள் கூப்பிடும் போது, அவர்களுக்கு உதவி செய்யாமல் நம் விலகி போகும்போது நம்முடைய குடும்பத்திற்கு அது சாபமாய் காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஆசீர்வாதங்களுக்கு அது தடையாக காணப்படுகிறது. ஒருபோதும் ஏழை எளிய ஜனங்களுக்கு நம்முடைய கண்களை விளக்காதபடிக்கு அவர்கள் கூப்பிடும் போது நம்மால் முடிந்த உதவியை நாம் செய்ய அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்துல எந்த நன்மைகளும் குறைவுபடாது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தரித்திரர்களுக்கு கொடுப்போம், நம்முடைய குடும்பத்திலே குறைவு வராதபடிக்கு கர்த்தர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்ளுகிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும் போது கேட்கப்பட மாட்டான் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, ஏழை எளிய ஜனங்கள் கூப்பிடும் போது அவர்களுடைய கூக்குரலுக்கு நம்முடைய செவியை ஒருபோதும் அடைத்துக் கொள்ளக்கூடாது. சிலருடைய வாழ்க்கையிலே ஏழை எளிய ஜனங்கள் கூப்பிடும் போது அதை கவனிக்காமல் அசட்டை பண்ணுவார்கள். நம்முடைய வாழ்க்கையில அந்த தவறை பண்ணாதபடிக்கு ஏழை எளிய ஜனங்கள் கூப்பிடும் போது நம்மால் முடிந்த உதவியை நாம் செய்வோம். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர்கள் கூப்பிடும் போது நம்முடைய செவியை அடைத்துக் கொள்ளும் போது, நாமும் தேவனை நோக்கி கூப்பிடும் போது தேவன் கேட்க மாட்டார். நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வர வேண்டும் என்றால் நம் ஏழையின் கூக்குரலுக்கு நாம் பதில் கொடுக்க வேண்டும். அவர்கள் கூப்பிடும் போது, ஏழை எளிய ஜனங்கள் நம்மை அழைக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நன்மை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுது நம்முடைய ஜெபமும் கேட்கப்படும். நாம் சத்தமிட்டு ஜெபிக்கும் போது, தேவனை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் ஏழை எளிய ஜனங்களுக்கு விலகி போகாதபடிக்கு அவர்கள் கூப்பிடும் போது நம்மால் முடிந்த நன்மைகளையும் உதவிகளையும் செய்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, சிலருடைய வாழ்க்கையிலே ஏழை எளிய ஜனங்களை பரியாசம் பண்ணுவார்கள். நம்முடைய வாழ்க்கையில அந்த தவறை செய்யாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமுள்ள ஜனங்களாய் வாழ்வோம். ஏழைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் ஒருபோதும் பரியாசம் பண்ணக்கூடாது. ஏனென்றால் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான் என்று வசனம் சொல்கிறது. நம் யாரை நிந்திக்கிறோம்? நம்மை உருவாக்கிய தேவனை நிந்திக்கிறோம். நம் ஏழைகளை நிந்திக்கவில்லை,
நம்மை உருவாக்கின தேவனை நிந்திக்கிறோம். அதை அறிந்து கொள்வோம். ஏழைகளை ஒருபோதும் பரியாசம் பண்ணாதபடிக்கு, அவர்களை அசட்டை பண்ணாதபடிக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்வோம். ஹல்லேலூயா. ஒருபோதும் நம்மை உண்டாக்கினவரை நிந்திக்காதபடிக்கு, ஏழைகளை பரியாசம் பண்ணாதபடிக்கு அவர்களுக்கு நம் நன்மை செய்வோம். ஏழைக்கு இறங்குவோம். ஏழைக்கு இறங்குகிறது நம் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறோம். இந்த சிறியரில் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம் ஏழைக்கு செய்வது நம் இயேசு கிறிஸ்துவுக்கே செய்கிற காரியம். அதை அறிந்து கொள்வோம். ஏழைக்கு இறங்குவோம். கர்த்தருக்கு நாம் கடன் கொடுக்கிறவர்களை மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் கொடுத்ததை அவர் நமக்கு திரும்ப கொடுக்கிற தேவன். நம்முடைய தான தர்மங்கள், நன்மைகள் ஒரு நாளும் வீண் போகாது. அது தேவ சமூகத்திலே இருக்கும். நாம் செய்கிற நன்மைகள் எல்லாம் நமக்கு அது ஜீவனை கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஏழைகளுக்கு உதவி செய்வோம். ஏழைகளை ஒடுக்காதபடிக்கு, அவர்களை நெருக்காதபடிக்கு, அவர்களுடைய பொருட்களை அபகரிக்காதபடிக்கு தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தருடைய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த இரவு நேரத்துக்காக உடைய சமூகத்திலே வருகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. உடைய சமூகத்திலே தாழ்த்துக்கிறோம். பிரயாணங்களில போகும்போதும் வரும்போதும் ஆபத்தான காரியங்களுக்கு விலக்கி எங்களை பாதுகாத்தீரே, அதற்காக நன்றி. எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே, நன்றி. ஒவ்வொரு நாளும் உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடம் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறவரே மக்கு நன்றி அப்பா. இப்பொழுதும் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்வீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க, வர்த்திய பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டின்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. என் நன்மையினால் நிரப்புவீராக. எந்தெந்த குடும்பங்களில் எல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ, வேலை காரியங்களில இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. என் தேவன் தடைகளை நீக்குகிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள எல்லா தடைகளையும் நீக்கி ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீபா கபரா ஷாகரா கதூரி கரதரபலா, ரபா கபரா ஷாகரா கதூரா கரதரபலா. தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக. என் தேவன் தடைகளை நீக்குகிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள எல்லா தடைகளையும் நீக்கி பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. அப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களில் எல்லாம் கர்ப்பதின்கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பார்த்தோடு செபிக்கிறார்களோ, என் தேவன் மனமிறங்கி பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பதின்கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்க. கர்ப்பதின்கனில இருக்கிற தடைகளை நீக்கி போடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தினால் தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீபா கபரா ஷாகரா கதூரி கரதரபலா, ரபா கபரா ஷாகரதர கரதரபலா, ரீபா ரஹாதர ஷேலே தேனே மாரா ஷாகரா கதூரி கரதரபலா. கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. பழிகு பெறுகிற கிருபைகளெல்லாம் நிரப்புவீராக. மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, நெந்தியோடு மாணாதபடிக்கு தலை நிமிர செய்யுங்க. ஆசீர்வதிங்க. இந்த நன்மையினால் நிரப்புவீராக. எந்தெந்த குடும்பங்களில் எல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில யாருமே இல்லாமல் கண்ணீர் வடிக்கிறார்களோ, என் தேவன் மனமிறங்கி ஆசீர்வதிங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நேரே சகாயர். என் தேவன் மாத்திரமே உதவி செய்ய முடியும். என் தேவன் ஆசீர்வதிங்க. பொருளாதார தேவைகளை சந்திங்கப்பா. படிப்பு காரியங்களை ஆசீர்வதிங்க. பண தேவைகளை சந்திங்க. அப்படியே கரங்களில அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களில் எல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திங்க. குடும்பத்திலே குழப்பங்களையும் பிரிவினைகளையும் கொண்டு வருகிற பொல்லாத சத்துருவின் கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே வெளியேறட்டும். ரீபா ரகதரபா ரபா கபரா ஷரதரபா ரீபோ லோதனமர ஷதரபலா. கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். என் தேவன் குடும்பத்திலே சமாதானத்தை கொடுங்க. சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கியவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதான ஆளுகை செய்யக்கூடிய நன்மையினால் நிரப்புவீராக. கரங்களில அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த இரவு நேரத்துல இன்பமான நித்திரை கொடுங்க. யாரெல்லாம் சரீரத்திலே பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு இருக்கிறார்களோ, என் தேவன் அவர்களை பலப்படுத்துங்க, சுகமாக்குங்க. பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமை விளங்கட்டும். ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில எழுந்து தேவ சமத்திலே காத்திருக்க புது கிருபையில பெற்றுக்களை எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க. உடைய நன்மையினால் நிரப்புங்க.
சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றுக்கும் விலங்குகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய ரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம், உடைய கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம், உடைய மகிமைகளை அர்ப்பணிக்கிறோம், உடைய ஆளுகைகளை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீர் எங்களுக்கு அடைக்கலம், நீர் எங்களுக்கு கோட்டை, நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. உடைய சமூகத்துல முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.